அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு பரகாதனிய சென்ட்ரல் காலேஜ் நேஷனல் ஸ்கூல்ற ஒரு 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு கருத்தரங்கு நடைபெற்றுச்சு. அதாவது செமினார். இதை பாருங்கள். இது வந்து சரியான கஷ்டத்தில் வந்து மைக் ஆஃப் ஆகிட்டா செமினார் செய்யறது கஷ்டமாகும். மல்டிமீடியா ஆஃப் ஆகிட்டா செமினார் செய்யறது ஆஃப் ஆகிடும். நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இந்த மைக்கை டச் பண்ணக்கூடாது. யாரும் ஏறி விடையும் கூடாது. இன்றைய செயலமர்வு செய்வதற்காக நான் இந்த பாடசாலையில் வந்து இன்றைக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். எனது பெயர் கோபிநாத். நான் வத்தகை வலயத்திலிருந்து வருகை தருகிறேன். எனது பாடசாலை வந்து மாவுசா தமிழ் வித்தியாலயம். இந்த பிரகாதனிய பாடசாலையில் படிக்கிற தரம் 5 மாணவர்களோட புலமை பரிசில் பரீட்சையை வந்து வெட்டுப்புள்ளிக்கு மேலே கொண்டு போகிறதுக்கும் அடுத்து 70க்கு மேலே பெருபேற்றை அடைய செய்வதற்குமான சித்திப்புள்ளி அடைய செய்வதற்குமான இந்த செயற்திட்டமானது மிகவும் பாராட்டத்தக்கது. அதோட பெனிஃபிட் எப்படின்னு கேட்டால், மேலதிக செயலமர்வு செய்கிறதுல வந்து பாதிய ஒரு செல்வாக்கு செலுத்தும். எப்படின்னு கேட்டால், மாணவர்களில் வந்து மேலதிகமான ஒரு பெருபேற்ற வகுப்பாசிரியர்கள் முழுமையாக பாட ரீதியாகவோ அழகு ரீதியாகவோ வகுப்பறையில் முழுமையாக எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி வச்சுருப்பாங்க சிலபஸ். மேலதிகமான ஒரு ஐக்கு பிள்ளைக்கு தேவை அப்படின்றதும், வெட்டுப்புள்ளிக்கு மேலதிகமாக மாணவன் வந்து சென்றடையணும் அப்படின்னு சொல்லி நோக்கத்தில் இருக்கணுமாக இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு செயலமர்வையும் நடத்துறது ஓரளவு சாத்தியப்பாடு அதிகமாக இருக்கும் மாணவர்கிட்ட சித்திப்புள்ளிக்கு. அந்த வகையில் இந்த பாடசாலையானது இதனை வந்து இன்றைக்கு இதை நடைமுறைப்படுத்தியிருப்பது வந்து ஒரு பாராட்டக்கூடியது. முழுமையாக மாணவன் கல்வி வந்து இந்த செயலமர்வில் தங்கியிருக்குமா அப்படின்னு கேட்டால், அது ஓரளவு இது வந்து இந்த செயலமர்வு வந்து செல்வாக்கு செலுத்துமே ஒழிய முழுமையான கற்றல் கற்பித்தல் வந்து வகுப்பறையில் தான் இருக்குது. டீச்சர்கிட்ட கையில் தான் அந்த முழு வகுப்பு கற்றல் கற்பித்தலும் இருக்குது. ஆனால் அந்த செயலமர்வோட வெற்றி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால், நம்ம தெரிவு செய்கிற ஆசிரியர்களும் அவர்கள்ட்ட கற்றல் கற்பித்தல் நுட்பங்களும் அடுத்து இந்த செயலமர்வோட மாணவர்களோட பங்கு பெற்றலும் தான் இந்த செயலமர்வு வந்து மேலும் ஒரு வெற்றிக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை இட்டுச்சுங்க. அந்த வகையில் என்னை இன்னைக்கு தெரிவு செஞ்சது வந்து நான் மிகவும் ஒரு சந்தோஷப்படுறேன். என்னென்னு கேட்டால், என்கிட்ட இருக்க மேலதிக திறமையை அடையாளம் கண்டு எனக்கு ஒரு கோல் வந்துச்சு. ஸ்கூலில் இருந்து டீச்சர் கோல் பண்ணாங்க. போன வருஷம் நான் அந்த செமினாரை செஞ்சு கொடுத்தோம். அதுலேயும் நிறையா சித்தி பேர் வந்துருந்துச்சுன்னு டீச்சர் எனக்கு கால் பண்ணி எனக்கு ஐடி பண்ணாங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த பாடசாலையில் வந்து என்னை அழைச்சதுக்கு வந்து நான் சந்தோஷப்படுவதோடு மட்டுமல்லாது, இன்றைய செயலருமை வந்து மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு நான் பிரயோசனமாக வழங்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மாணவர்களுக்கு வந்து மிகுந்த ஒரு அடைவு மட்டத்தை அல்லது 70க்கு மேலே, சில மாணவர்கள் 100 புள்ளிக்கு மேலே, சில மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேலே போகிறதுக்கான சாத்தியப்பாடு அதிகமாக இருக்குங்க. நிறையா டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறாங்க. அடுத்து ஒரு வினாவை நம்ம கலந்துரையாடும் போது என்னோட வந்து ரொம்ப நெருக்கமாகவும் அடுத்து போர்டுக்கு முன்னுக்கு வந்து விளங்கப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டியில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது மிக சக்ஸஸாக வகுப்பறையில் வேலை திட்டவட்டமாக நடைபெற்றுள்ளது அப்படிங்கிறத வந்து அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இனிவரும் காலங்களில் வந்து செயலமர்வை வந்து திட்டமிட்டு சரியாக பிரயோசனமாக செய்வாங்களா இருந்தால் அந்த ஸ்கூல் கட்டமைப்பில் பாரியதொரு ஒரு அடைவு மட்டத்தை இட்டு செல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாது, மாணவர்களோட வெட்டுப்புள்ளிக்கு என்னால் முடிந்த ஒரு 2 புள்ளியாவது கூட சொல்ல முடியாது. 10-20 புள்ளியை நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச ஒரு 2 அல்லது 5 புள்ளியை வந்து இன்றைக்கி இந்த மாணவர்களுக்கு வழங்க முடியும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். அது கடவுள் உறுதுணையாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் என்னை கால் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் வாங்க கோபி சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கும், பாடசாலை நிர்வாகத்துக்கும், பழைய மாணவர்களுக்கும், தரம் 5 பெற்றோர்களுக்கும், எனது மாணவ செல்வங்களுக்கும் மனதார பாராட்டுவதோடு இந்த வாய்ப்பை வழங்கிய கடவுளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோவை பார்த்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் பார்க்கணும்டா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஹோல்ட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களோட கீழே கமெண்ட்டை போடுங்க. இந்த மாதிரி வீடியோ தேவையா இன்னும்
அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.